ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ப்ரான் வச்சு ப்ரான் ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ரானை நல்ல இறால் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு, பெப்பர் கொஞ்சம் போட்டு லைட்டாக மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம் 10 மினிட்ஸ். அதுக்கு ஒரு மசாலா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அது என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன மசாலா தேவைன்னா கொஞ்சமாக ஆனியன், கொஞ்சம் சோம்பு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, பாதி தக்காளி தான் போட போகிறேன். இது எவ்வளவுமே கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பேனை சூடாக்கிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில், கோகோனட் ஆயில் விட்டுருக்குறோம். அதில் சோம்பு கொஞ்சம் போட்டுருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இவ்வளவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலே ப்ரான் போட்டுடலாம். கொஞ்சம் ஆயில் சூடானோடனே இதிலே போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானுமே போட்டுடலாம். ப்ரான் போட்டுட்டு ஒரு ஹை ஹீட்டில் 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்க மூடி போட்டு. ஹை ஹீட்டில் மூடி போட்டு வச்சுருந்தோன்னா ப்ரான்லேருந்து இந்த மாதிரி வாட்டர் வரும். அதுவே ஃபுல்லாக இதே குக் ஆகிடும். இப்போ நமக்கு தேவையான கொஞ்சம் காரமும் உப்பும் பார்த்துட்டு அதுக்கு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க, மீடியம் ஹீட்டில். தண்ணி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டிங்கன்னா அது ஸ்லோவாக குக் ஆகி இந்த வாட்டர் எல்லாமே இதாகி ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு. ப்ரானும் நமக்கு இப்படி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெடி ஆகிடும் ப்ரானு. ஸோ இந்த டைமில் நம்ம இந்த ப்ரானை எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சிடலாம். பவுலில் வச்சுட்டு அதுக்கு ப்ரான் பரட்டலுக்கு என்ன மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் போட்டு மசாலா போட்டு பரட்டிடலாம். இப்போ எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ ப்ரானை இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும். அதே பேனில் கொஞ்சமாக திரும்பவும் கோகோனட் ஆயில் விட்டு கொஞ்சம் ஆனியன் போட்டுட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுட்டு வந்தோன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, சோம்பு அந்த மசாலாவும் போட்டு கொஞ்சமாக உப்பு, பெப்பர், சால்ட் போட்டு இதை கொஞ்சமாக சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்மளோட மசாலா ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரான் இருக்குல்ல, ப்ரான் ரோஸ்ட்டையும் எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டுட்டு இது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி பரட்டிடலாம். பரட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். நம்மளோட ப்ரான் பரட்டல் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக பெப்பர், கொஞ்சம் லெமன் ஜூஸ், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா நம்மளோட ப்ரான் ரோஸ்ட் ரெடி. உங்களுக்கும் பிடிக்கும், செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.